கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 56ஆம் சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 56 வசனம் 11 முதற் பகுதி. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, விசுவாசமும் அல்லது நம்பிக்கையும் பயமும் ஒரு சேர இணைந்து பிரயாணம் செய்யவே முடியாது. எப்படி இருளும் வெளிச்சமும் ஒன்றாக இருக்க முடியாதோ அதே வண்ணமாகத்தான் பயமும் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க முடியவே முடியாது. காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் கடவுளை விசுவாசிப்பான் என்று சொன்னால் அது எதை குறிக்கின்றது? எந்த சூழ்நிலையிலும் நான் ஆராதிக்கின்ற கடவுள் எனக்காக இருக்கின்றார், அவர் என்னை அறிந்து இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய தேவைகள் என்ன என்பதும் அவருக்கு தெரியும். எனக்கு ஆபத்துகள் வரும்பொழுது, தேவைகள் வரும்பொழுது ஓடி வந்து எனக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார் என்கிறதான தீர்க்கமான முடிவு அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கும். அதற்கு பெயர்தான் நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்று நாம் சொல்லலாம். இந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்கிற மனிதன் வாழ்க்கையில் நிலவுகின்றதான ஏற்படுகிறதான பிரச்சனைகளையோ கஷ்டங்களையோ பார்த்து அவன் பயப்படவே மாட்டான். ஒருவேளை தன் வாழ்க்கையில் ஏற்படுகிறதான அப்படிப்பட்டதான அசாதாரணமான சூழ்நிலை, திடீரென்று ஏற்படுகிறதான வியாதி அல்லது குடும்பத்தில் நிலவி கொண்டிருக்கிறதான கஷ்டங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான மகிழ்ச்சி இல்லாத காரியங்கள் இருக்கிறதே, இதையெல்லாம் பார்த்து நாம் பயப்படுகின்றோம் என்றால் நாம் கடவுள் மீது நம்பிக்கை அற்றவர்களாக, விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கின்றோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக விளங்குகிறது. ஒரு நல்ல எடுத்துக்காட்டு வேதத்தில் இருக்கின்றது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவருடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். ராஜா அவர்களிடத்தில் கட்டளையிடுகின்றான், நான் நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்காவிட்டால் உடனே நீங்கள் அக்கினியிலே தூக்கி எறியப்படுவீர்கள் என்று சொல்லி அரசன் சொல்லுகின்றார். அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான திடீர் நெருக்கடி வந்துவிட்டது. அவர்கள் தினந்தோறும் வழக்கமாக ஆராதித்து கொண்டிருந்த எந்த கடவுளை நம்பியிருந்தார்களோ அந்த கடவுளை அவர்கள் தொழுது கொள்ளக்கூடாது, மாறாக ராஜா நிறுத்தினதான இந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருகிறது. இப்பொழுது அவர்கள் கடவுள் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திற்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா, அல்லது அந்த விசுவாசம் அவர்கள் வாழ்க்கையில் செயல்படுகின்றதா, அல்லது தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதான மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, அந்த சூழ்நிலையை பார்த்து அவர்கள் அஞ்சுகின்றார்களா, பயப்படுகின்றார்களா என்று பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருமித்து அரசனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய ஆண்டவர் எங்களை தப்புவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். எல்லா மக்களும் பயப்படும் பொழுது, எல்லா மக்களும் அரசன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அங்கே அந்த வாத்திய இசைக்கருவிகள் வாசித்த உடனே அப்படியே தண்டனிட்டு பணிந்தார்கள் மற்ற எல்லா மக்களும். காரணம் என்ன? பக்தி அல்ல, அரசனின் மீது இருந்த பயம். ஒருவேளை நான் வணங்காமல் போய்விட்டால் அவன் உடனே எங்களை கொன்று விடுவான். காரணம், அந்த அரசனுக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது. நான் உயிர் பிழைக்க வேண்டுமென்றால் இப்பொழுது ராஜா சொல்லுகிற வார்த்தைக்கு, கட்டளைக்கு நான் அப்படியே கீழ்ப்படிந்தாக வேண்டும். ஆனால் இங்கே இந்த 3 வாலிபர்கள் கடவுளை நம்பியிருக்கிறவர்கள். அவருடைய நம்பிக்கை முழுவதும் கடவுளை சார்ந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கிறபடினால் இந்த மனுஷன் எவ்வளவு பெரிய அதிகாரம் பெற்றவனாக அவன் இருந்தாலும், அவன் ராஜாவாகவே இருந்தாலும்,
நாங்கள் அவருக்கு பயப்பட மாட்டோம். காரணம், நாங்கள் நம்பி இருக்கிற கடவுள் பெரியவர். நான் துவக்கத்தில் சொன்ன வண்ணமா, எனக்கு ஏற்பட்டிருக்கிற எந்த சூழ்நிலையிலும் இருந்து என்னை காப்பாற்றுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நான் கடவுளை நம்பி இருக்கிறபடியால் நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நேற்றைய தினத்தில் கூட என் அருமையான ஒரு ஐயா அவர்களோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். என்னுடைய ஊழியத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான என் தந்தைக்கு நிகராக இருக்கிற ஒரு அடியாரிடத்தில் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னேன், கடவுள் எனக்கென்று வைத்திருக்கின்றதான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை ஒரு மனிதனும் தட்டி பறித்து விட முடியாது. ஆகவே நான் யாரையும் ஏமாற்றியோ, யாருடையது அபகரித்தோ, யாரை வஞ்சித்தோ, யாரையும் மோசம் செய்தோ நான் தட்டி பறித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எனக்குரியதை கடவுள் கொடுப்பார். ஆகவே நான் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகவே பயப்படேன். பிரச்சனை இல்லையா? கஷ்டங்கள் இல்லையா? நெருக்கடிகள் இல்லையா? போராட்டங்கள் இல்லையா? ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆயினும் அவற்றின் மத்தியிலே கர்த்தரை நம்புகின்றோம். கடவுள் நிச்சயமாக இந்த இமைப்பொழுது வரையிலும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராக, போதுமானவராக இருக்கின்றார் அல்லவா? அந்த நல்லவர் இன்னும் தொடர்ந்து ஜீவனுள்ள நாள் வரையிலும் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் எனக்கென்று முன்குறித்தவைகளை அவர் செய்து முடிப்பார். அதை தடுத்து நிறுத்த ஒருவரால் முடியாது. அதை தான் இங்கே தாவீது பிரதிபலிக்கின்றார். நான் கடவுளை நம்பி இருக்கின்றேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்கிறதே, அந்த நம்பிக்கை சாதாரண ஒன்று அல்ல. அது அசாதாரணமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கும். ஒரே இரவிலே, ஒரே இமைப்பொழுதிலே உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்த கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை ஒரு நாளும் இழந்து விட வேண்டாம். பற்றிக்கொள்வோம் ஆண்டவரை. நம்முடைய ஆண்டவர் மாபெரும் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்தருள்வார். கடவுள் தாமே நம்முடைய அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.